வணக்கம் குழந்தைகளே. இன்று கருத்துரை கதை ஒன்று பார்ப்போமா? கதையின் பெயர் மாதவன் கற்ற பாடம். மாதவன் மாம்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது அவன் எதிரே ஒரு நாய் நின்று கொண்டிருந்தது. மாதவன் பழத்தை கடித்து கொண்டிருக்க அவன் வாயையே நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தது அந்த நாய். மாதவன் மாம்பழத்தின் சதை பகுதியின் எல்லாம் சாப்பிட்டுவிட்டு கொட்டையினை மட்டும் நாயின் முன்னே போட்டான். நாயோ அந்த கொட்டையினை ஏக்கத்தோடு பார்த்தது. நாயினால் அந்த கொட்டையை சாப்பிட முடியவில்லை, ஏமாற்றத்துடன் சென்றது. மாதவனின் இந்த செயலை அவன் பாட்டி கவனித்து கொண்டிருந்தாள். மாதவன் அந்த நாய்க்கு சிறிது மாம்பழத்தை கொடுத்திருக்கலாம். அதற்கு பதிலாக வெறும் கொட்டையை போட்டு அந்த நாயை ஏமாற்றி விட்டானே. நாம் மாதவனிடம் இந்த தவறான செயலை அவனை எல்லோருக்கும் கொடுத்து உண்ணும் பண்புள்ளவனாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தாள். உடனே மாதவனை சாப்பிட அழைத்தாள் பாட்டி. பாட்டி தனக்கு சுவையான உணவு தருவாள் என்று மாதவனுக்கு தெரியும். அதனால் மிகுந்த உற்சாகத்தோடு பாட்டியிடம் வந்தான். பாட்டி மாதவனுக்கு ஒரு தட்டில் பதார்த்தங்களை எடுத்து வைத்தாள். பின்னர் அதனை எல்லாம் தானே சாப்பிட்டுவிட்டு வெறும் தட்டினை மட்டும் அவன் முன்னே வைத்தாள். அதனை கண்ட மாதவன், பாட்டி பாட்டி, பதார்த்தங்களை எல்லாம் நீயே சாப்பிட்டு விட்டு எதற்காக வெறும் தட்டனை மட்டும் என் முன் வைக்கிறாய்? நான் என்ன இந்த தட்டனையா சாப்பிட முடியும் என்று கேட்டான். பாட்டியும், ஆமாம், நீ தட்டைதான் சாப்பிட வேண்டும். நாய் மாங்கொட்டையை சாப்பிடும் என்று நீ நம்பினாய் அல்லவா? அதனை போன்று நீ இந்த தட்டினை சாப்பிடவா என்று நான் நம்புகிறேன் என்றாள். மாதவனின் அறிவு கண்கள் திறந்தன. பாட்டியிடம் இருந்து உணவு வாங்கிச் சென்று நாய்க்கு கொடுத்தான். அதன் பின்னரேதான் உண்டான். கருத்து: பிற உயிர்களுக்கு உணவளித்து உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன குழந்தைகளே, புரிகிறதா? நாளை மீண்டும் ஒரு கதையுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.